அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு முன்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாவட்ட இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காணி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்று வரலாறு. பழனிசாமி ஆண்டவன் அவர் செய்த 2017 பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறார். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும். இது மாதிரி எல்லாம் அரசியலுக்கு முடிவு கட்டுறது தான் என்னோட வேலை. இதை தான் நான் செய்வேன். 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். வெற்றி நிச்சயம் சார். களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறதா ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளோ களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். இதுவரையிலும் தம்பி விஜயை பொறுத்தவரையிலையும் ஒரு கவுன்சிலர் கூட வரல. மிகப்பெரிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு யாரும் தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து நடத்துவது என்பது ஒரு இயலாத காரியம். அது மட்டும் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதில் இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. 90 நாளைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடைபெறும். விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம். பேச்சுவார்த்தை அதான் விரைவில் இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, அறிவிப்போம். பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். இன்னைக்கு கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு 10 எரியுது. வர தேர்தலில் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும். இந்த முறை 2026 ஒரு மகத்தான, இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் வெற்றியாக இருக்கும். நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு புத்தாண்டு என்பது 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். செல்லூர் ராஜு அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக, அது நிரந்தர முதலமைச்சராக என்று சொன்னது வேடிக்கையாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவாக இருக்கிறது. பெரியார் இயக்கம் கண்டது சமத்துவத்திற்காகத்தான். பேரறிஞர் அண்ணா அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்ததும் சமத்துவத்திற்காகத்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் 1/2 நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் செய்ததும் சமத்துவத்திற்காகத்தான். அவருடைய கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு களத்திலே இருக்கிற டிராவிடியன் மாடல் என்கிற சமத்துவ ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் இங்கே போராடி கொண்டிருப்பது சமத்துவத்திற்காகத்தான். நம்முடைய கூட்டணி சமத்துவத்திற்கான கூட்டணி. ஆனால் நம்முடைய சமத்துவத்திற்கு எதிராக களத்திலே நிற்பவர்கள் சனாதன சக்திகள், பாகுபாடுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள். ஒருபுறம் சனாதன சக்திகள், இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள். 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம். இது வழக்கமான தேர்தல் இல்லை. வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒரு புறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது. திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல, தமிழுக்கு எதிரானதல்ல, தமிழனுக்கு எதிரானதல்ல, தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல.
இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம். இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே உயிர்ப்போடு வாழ்கிறது. இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான், தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது. அதனால் தமிழ் என்றும் தமிழ் தேசியம் என்றும் நம்மால் பேச முடிகிறது. பெரியார் போராடாமல் இருந்திருந்தால், அண்ணா போராடாமல் இருந்திருந்தால், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால், திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம். தமிழ் தேசியம் என்கிற சொல்லே பிறந்திருக்காது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கிறது என்றால், தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்றால், தமிழ் தேசியம் என்கிற சிந்தனை வளர்ந்தோங்குகிறது என்று சொன்னால், அதற்கு அடித்தளம் வகுத்த, அடித்தளம் அமைத்த தலைவர் தந்தை பெரியார். அதை பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா. அதை கட்டி காத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை இன்றைக்கு முன்னெடுத்து செல்பவர் நம்முடைய தளபதி அவர்கள். ஆகவே திராவிடம் என்பது சமூக நீதி, திராவிடம் என்பது சகோதரத்துவம், திராவிடம் என்பது சமத்துவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.